வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மறைமாவட்டம் உவரியில் இருக்கக்கூடிய புனித அந்தோணியார் திருத்தலத்தில் தான் இருக்கேன். திருவிழா காலங்களிலும் சரி, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் சரி, அவ்வளவு கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த உவரி புனித அந்தோணியார் திருத்தலத்தில் இடையில் உள்ள ஒரு நாள், அதாவது நான் திங்கட்கிழமை போயிருந்தேன். கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமே அப்படின்னு இந்த பகுதிக்கு போகும்போது ஆள் நடமாட்டமே இல்லை. நல்லா இந்த ஏப்ரல் மாதம் கடுமையான ஒரு வெயில் நேரத்தில் மதியம் சரியாக ஒரு 12 மணி அளவில் ஒவ்வொரியில் இருக்கக்கூடிய அந்தோணியார் திருத்தலத்தில் பாருங்கள், வெறிச்சோடி தான் இருக்குது. ஒரு சில பக்தர்கள் மட்டும் ஆங்காங்கே அப்படியே வந்திருக்கிறாங்க. சுற்றுலா மாதிரி வந்து ஆலயத்தை அந்தோணியாரை பார்த்துட்டு அப்படியே இங்கே கடலில் ஒரு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழியிலும் போட்டுட்டு அப்படியே கிளம்பி போகிறத பார்க்க முடிஞ்சது. இந்த உவரி அந்தோணியார் ஆலயம் இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 450 வருடங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு பக்கத்தில் கடலில் வந்து ஒரு போர்த்துகீசிய கப்பல் வந்து பயணம் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த கப்பலில் இருந்த குழுவினர் வந்து காலரா நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. மரணத்தை தவிர்க்கும் முயற்சியில் கப்பலில் பயணம் செய்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த இடத்துல கப்பல் பக்கத்தில் வரும்பொழுது கரைக்கு வந்து புனித அந்தோணியார் உருவத்தை ஒரு மரத்துண்டில் வந்து செதுக்கியிருக்கார். செதுக்கி அதை அங்கே வச்சு எங்களுடைய கப்பலில் பயணம் செய்யக்கூடிய இந்த முழு குழுவினரும் குணம் பெறணும், அப்படி குணம் பெறும்போது கண்டிப்பாக வந்து நாங்கள் ஒரு கோவில் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த முழு குழுவினரும் குணம் பெற்றிருக்கிறாங்க. கப்பல் பழையபடி இதே பகுதியில் வரும்பொழுது, அதாவது ஒவ்வொரு பகுதிக்கு வரும்போது அந்த மாலுமிகள்லாம் சேர்ந்து இந்த கிராமத்தில், அதாவது ஒவ்வொரின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் ஒரு குடிசைக்குள்ளே சிலையை அமைச்சிருக்கிறாங்க. புனித அந்தோணியார் தினம் தினம் பல அற்புதங்களை அந்த நாள் முதல் செய்யப்பட்டு வர்றதா சொல்லப்படுது. அதனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இந்த தேவாலயம் ஒரு திருத்தலமாக மேம்படுத்தப்பட்டிருக்குது. புனித அந்தோணியார் திருத்தலம் தென்னிந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களையும் சேர்ந்த பக்தர்கள் வரக்கூடிய ஒரு புனித ஸ்தலமாக மாறி இருக்குது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் ரொம்ப விசேஷமாக வர்றாங்க. ஆனால் இந்த காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நடமாட்டம் இல்லாமல் அப்படியே வெறிச்சோடி இருந்தது. நான் அப்படியே கோவிலுக்குள்ளே போயிட்டு அந்தோணியாரை தரிசித்து ஜெபம் செஞ்சுட்டு அப்படியே வெளியே வந்தேன். இந்த உயிர்ப்பு ஞாயிறு முடிஞ்சிருக்கிறதுனால அந்த உயிர்த்த ஆண்டவருடைய சொரூபம் அங்கே கோவிலில் வைக்கப்பட்டு இருந்தது.
இந்த பக்கத்தில் இப்போ புதுசாக கட்டின அந்த ஆலயத்தை பார்த்தீங்களா, இதுவும் அருமையாக இருந்தது. மர வேலைப்பாடுகளோடு ரொம்ப அழகாக வச்சுருக்கிறாங்க. கோவில் ஆட்களே இல்லை, வெறிச்சோடி தான் இருக்குது. நிறைய மக்கள் இந்த வெயிலுக்கு பயந்தே வெளியே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு வெயில் இருந்தது. அந்த கடற்கரை அப்படிங்கிறத தாண்டி அந்த வெயிலுடைய தாக்கம் அதிக அளவில் இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இங்கே பாருங்கள், ஒரு சில மக்கள்லாம் அப்படி ஜாலியாக வந்து குளிச்சிட்ருக்குறாங்க. ஆலயத்துக்கு பக்கத்திலே பாருங்கள், ஒரு சின்ன அழகான ஒரு கெபி, திருச்சிலுவை ஆண்டவருடைய கெபி அழகாக வடிவமைக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்கள். கெபிக்கும் கடலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த காம்பவுண்ட் வாலே கடலில் தான் கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் அலை கொஞ்சம் ஓங்கி அடிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்குள்ளே கடல் நீர் வரக்கூடிய அபாயமும் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், உள்ள அழகாக மிக்கேல் ஆண்டவருக்கு ஒரு சுரூபம் வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ எங்கே இருந்தாலும் சரி பேருந்து வசதி பண்ணியிருக்கிறாங்க. வெளியூர்களிலிருந்து வரக்கூடியவங்க மதுரை வழியாக வர்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்து கூட வரலாம், இல்லை தூத்துக்குடிக்கு வந்து கூட ஈஸியாக நீங்கள் வரலாம். நீங்கள் இந்த பகுதிகளுக்கு வரும்பொழுது நிறைய ஆலயங்களை நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு வரலாம். மணப்பாடு, அதுக்கப்புறமா பெரியதால, உவரி, இப்படி வந்தீங்கன்னா நிறைய கடற்கரை கிராமங்களில் மிகவும் பெயர் பெற்ற அநேக ஆலயங்களை நீங்கள் பார்க்கலாம்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.